வணக்கம். இன்றைய நூலக கலந்துரையாடலில் இணைந்துள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நூலக கலந்துரையாடலானது 82வது நூலக கலந்துரையாடலாகவும் சேகர வரிசையில் 18ஆகவும் அமைகின்றது. இன்றைய நூலக கலந்துரையாடல் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அலிகம்பை பழங்குடி சமூகம் பற்றியும் அச்சமூகத்தின் ஆய்வும் ஆவணப்படுத்தலும் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற உள்ளது. இந்த அலிகம்பை சமூகமானது அம்பார மாவட்டத்தில் உள்ள ஒரு பழங்குடி சமூகமாகும். இந்த சமூகம் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டு இருக்கின்றது. அவர்களுடைய கலை, கலாச்சார, சமூக பின்னணி பழங்குடி சார்ந்ததாக அமைந்துள்ளது. எனவே அதனை பற்றிய கலந்துரையாடலை நிகழ்த்த உள்ளார் இன்றைய கலந்துரையாடல் வளவாளர் ஃபாதர் எஸ் ஜெகநாதன் CMF அவர்கள். இவர் 11 வருடங்களாக இலங்கையில் கத்தோலிக்க பாதிரியாராக பல இடங்களில் தனது சேவையை ஆற்றியுள்ளார். தற்போது இவர் அலிகம்பை பிரதேசத்தின் 9வது பிரதான பாதிரியாராகவும் அந்த பிரதேச மக்களுடைய கலை, கலாச்சாரம், சமூக பின்னணியை நன்கு அறிந்தவராகவும் அத்துடன் அந்த சமூகத்துக்குரிய மக்களுக்கு நல்ல வழியை போதிப்பதாகவும் அதனுடைய சமூக முன்னேற்றங்களை குறித்து ஆய்வுகளையும் அந்த சமூகம் பற்றிய முன்னேற்றகரமான வேலைப்பாடுகளையும் செய்து கொண்டு வருகின்றார். எனவே இந்த கலந்துரையாடலுக்கு ஃபாதர் ஜெகநாதன் CMF அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் டாக்டர் அனோஜன், உங்களுடைய முன்னுரைக்கு மிக்க நன்றி. இந்த கலந்துரையாடல் சிறந்த முறையில் அமைய எல்லாருக்கும் பொதுவான கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களோடு நான் எமது மக்களை இணைத்துக் கொள்வதை விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு நான் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் இருக்கிற பங்குகளில் ஒன்றாகிய ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று அலிகம்பே தேவகிராம பங்கிலிருந்து கதைக்கிறேன். நான் கிளரிஷியன் சபையை, துறவர சபையை சார்ந்தவன், கத்தோலிக்க குரு. நான் மக்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விடயங்கள், அறிந்தவை, நேரடியாக முகம் கொடுத்தவைகளை எனது அறிவுக்கு எட்டியார் போன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய கேள்விகள் அல்லது நீங்கள் விரும்பியவற்றை கேட்கிற பொழுது நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். இல்லாவிட்டால் சுருக்கமாக எமது மக்களினுடைய வாழ்வை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நீங்க ஆரம்பிக்கலாம் ஃபாதர். ஓகே. ஏற்கனவே பல மனிதர்களுக்கு எங்களுடைய கிராமத்து மக்கள், அலிகம்பை மக்களை பற்றி நாங்கள் பலருக்கு சொல்லியிருக்கிறோம். தற்பொழுது எமது தேவகிராமம் அலிகம்பை பலராலும் பார்க்கப்படுகிற, உற்று நோக்கப்படுகிற ஒரு கிராமமாக இருக்கிறது. இன்றைக்கு 80 ஆண்டுகளுக்கு முன்னர் எமது இந்த மக்கள் தேவகிராமத்தில் வசித்துக் கொண்டிருக்கிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் 1940 பிற்பாடு இவ்விடத்தில் குடியேறியதாக சரித்திரம் எமக்கு சொல்கிறது. வேலை நிமித்தம் இவர்கள் இந்திய தேசத்திலிருந்து இங்கு வருகை தந்து இடம் விட்டு இடம் சென்று தங்களது தொழில்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார். அதாவது தொடக்கத்தில் இவர்களுடைய தொழில் இடம் விட்டு இடம் சென்று அல்லது திருவிழாக்கள் நடைபெறுகிற, அது கோவிலாக இருக்கலாம், தேவாலயமாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், ஏனைய மத ஸ்தலங்களாக இருக்கலாம், அங்கு தங்களது தொழில்களை செய்து கொண்டு அத்தோடு இணைந்ததாக தங்களுடைய ஜீவனோபாயத்தை பல விதங்களில் அவர்கள் நடாத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த மக்கள், இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் 2 குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள். ஒரு குழு பிரிந்து சிங்கள தேசத்திற்கு அனுராதபுர பக்கம் சென்றிருக்கிறார்கள். மற்ற குழு இந்த பக்கம் கிழக்கிற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சிறிய சிறிய குழுக்கள் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் இவர்களுடைய வாழ்வை அவதானித்த வெளிநாட்டு கத்தோலிக்க பாதிரியார் அருட்பணி குக் என்று சொல்கிறவர் இவர்களை அவதானித்து விட்டு மெதுவாக இவரை அணுகி இருக்கிறார். இருப்பினும் இவருடைய பாதிரியார் உடையில் அவர்கள் இவரை பார்த்தவுடன் பயந்து ஓடி இருக்கிறார்கள். மொழி வேறது, அவர்
நிறத்தில் வரையாக இருக்கிறார். இருப்பினும் அவர் விடவில்லை. மக்களுடைய அவலங்களை இவர்களை அவர் பார்த்திருக்கிறார். ஒரு இடத்தில் இல்லாமல் பல இடத்தில் சென்று வசித்துக் கொண்டிருப்பதையும் அவர்களுக்குன்னு சொல்லி நிரந்தரமாக ஒரு இடம் இல்லாததையும் அவர் அறிந்து கொண்டு மெதுவாக அவர்களோடு இணைந்து அவர்களோடு கருத்து பரிமாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதன் நிமித்தம் மக்கள் அவருக்கு செவிமடுத்து அவரோடு அந்நிய ஒன்னியமாக பழகத் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வேளையில்தான் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த இயேசு சபை துறவரத்தாரை சேர்ந்த குக் ஃபாதர் அவர்கள் அவருடைய வாழ்க்கை நிலையெல்லாம் புரிந்து கொண்டு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இடம் விட்டு இடம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நானே உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நீங்கள் நிரந்தரமாக ஒரு இடத்திலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு அப்படி போது அவர் தன்னிடத்திலிருந்த அந்த வாகனத்தை விற்றுவிட்டு இந்த மக்களை ஓரிடத்தில் இருத்தி அவர்களுக்கு சொல்லி சிறிய குடிசைகள் அமைத்து அது போன்று வழிபாட்டுக்குரிய வழிபாடு ஸ்தலம் அது போன்று ஏனைய அபிவிருத்தி வேலைகளையும் அவர் அந்த காலத்தில் செய்ய தொடங்கியுள்ளார். அந்த வழியில் அவர் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இன்னும் ஒரு சிங்கள மொழி பேசுகிற நமது குருவரால் பாதிரியார் வந்து அவரோடு இணைந்து இவர்களுக்குரிய இடங்களை அரசாங்கத்தினுடைய மதிப்பை பெற்றிருந்த குரு என்றபடியினால இவர்களுக்கு கொடுத்து ஒரு 70 குடும்பம் மாத்திரம் அந்த நாளில் 80 வருடங்களுக்கு முன்னர் இங்கு இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காணிகளை பயன்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் தெலுங்கு மொழி கதைத்தபடியினால அவர்களுக்கு எழுத்து மொழி இங்கு இருக்கவில்லை. தெலுங்கு இதுவரைக்கும் நமது நாட்டுல கிடையாது. ஆகவே அது தெலுங்கு மொழி அவர்கள் வீட்டுக்குள்ள கதைத்திருந்தாலும் தமிழ் மொழியை தமிழ் பிரதேசத்துல வாழ்ந்தபடியினால அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. பிற்பட்ட காலத்தில் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். 70 குடும்பம் இன்று பார்க்கிற பொழுது 2024 400 குடும்பத்தை தாண்டி இருக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் இவர்களுக்கு ஏராளமான காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் நன்றாக வேலை செய்யக்கூடியவர்கள். ஆகவே இந்த குக் ஃபாதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஏராளமான காணி, இவங்களுக்கு நிறைய பிள்ளை செல்வங்கள் இருந்திருக்கிறார்கள். சில பேருக்கு 10-12 பிள்ளை கூட இருந்திருக்காரு. அவர்களுக்கு ஏராளமான காணிகளை கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் படிப்பு அறிவு கொஞ்சம் குறைவாக இருந்த காரணத்தினால் இவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது இந்த இடமும் கொஞ்சம் முன்னேறி வருகிற பொழுது இவர்களை ஒரு சிலர் ஏமாற்றி அவர்களுடைய காணிகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள், காணிகளை பெற்றிருக்கிறார்கள். அது போன்று அவர்கள் ஏமாற்றிருக்கிறார்கள். சில நேரங்கள்ல அவர்கள் ஒரு மூடை நெல்லுக்கு அல்லது மது பிரியர்களும் அதிகமாக இருந்தபடியினால ஒரு போத்தல் மதுவிற்கு அல்லது வேறு ஏதாவது விடயத்திற்கு இவர்கள் ஏராளமான காணிகளை தாரை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள். இன்று 400 குடும்பம் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில எமது மக்களுக்கு இருப்பது வேளாண்மை செய்கிற காணி வெறும் 100 ஏக்கர். 70 குடும்பத்திற்கு தான் அந்த காணி இருக்கிறது, ஏனையவர்களுக்கு கிடையாது. அது மிக மிக கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இருப்பினும் இவர்கள் பிற்காலத்துல முன்னேறி வர துவங்கிட்டார்கள். அந்த பாதிரியார் மூலமாக கல்வியிலும் வெளி அறிவுகளிலும் வளர தொடங்கினார்கள். அவ்வாறு வளர்ந்து வருகிற பொழுது இவர்கள் பலவிதமான கட்டினர்களை கொண்டிருந்தார்கள். இவர்கள் பெரும்பாலும் மாமிசம் உண்டு வேட்டையாடி இறைச்சியை அவர்கள் உணவாக அதிகமாக கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய அந்த சக்தி இம்யூன் சிஸ்டம் வெரி ஸ்ட்ராங், அதாவது உடல் பலம் அதிகமாக இருந்தபடினால பல திறமைகளை இவர்கள் கொண்டிருந்தார்கள். அது கல்வியாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏனைய நடிப்பு, எந்த திறமையாக இருக்கலாம். இவர்கள் பெஸ்டா எல்லாத்திலையும் முதல் திறமான ஆட்களாக இருந்தபடினால அது இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் முன்னேறி வந்தார்கள். அந்த சூழ்நிலையில இன்று இந்த அழிகம்பே தேவகிராமம் என்று சொல்லுகிற இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது மக்கள் பலராலும் உற்று பார்க்கப்படுகிற மக்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் திறமசாலிகள், அதிகமாக உழைக்கிறவர்கள், கடின உழைப்பாளிகள். அதன் நிமித்தமாக இன்று எமக்கு பல அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள், சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள், அது போன்று பல்கலைக்கழகத்தில் பயின்றுவிட்டு வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். பலர் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் வொகேஷனல் ட்ரைனிங் கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், கற்று முடித்தவர்கள், அது போன்று உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கிறவர்கள், சாதாரண தரத்தில் பெறுபேறு போதாமல் இன்னும் பல தொழில்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அத்தோடு இணைந்ததாக வெளிநாடுகளில் சென்று பணிபுரிந்து கொண்டிருக்கிற
மக்களும் இருக்கிறார்கள். 40க்கு மேற்பட்ட எமது ஆண் பிள்ளைகள் அல்லது குடும்ப தலைவர்கள் வெளிநாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது போன்று ஒரு சில பெண்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இங்கு போதிய அளவு வேலை இல்லாதபடியினால அவர்கள் வெளிநாட்டில் பணியாற்றி. அது போன்று எங்களுடைய பாதிரியார் ஒரு டிராக்டர் இயந்திரம், உழவு இயந்திரம் பெற்றுக் கொடுத்திருந்தார். இன்று எமது கிராமத்தில் 30க்கு மேற்பட்ட உழவு இயந்திரம், அது போன்று அறுவடை இயந்திரம், அது போன்று அவருடைய போக்குவரத்திற்குரிய ஈருருளியாக இருக்கலாம் அல்லது வேற சிறிய சிறிய வாகனங்களாக இருக்கலாம், அவர்கள் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று நமக்கு தெரியும் இந்த மக்களுக்கு பல தேவைகள் அந்த காலத்திலிருந்து இருந்திருக்கிறது. இவர்கள் சிறிய குடும்பம் என்றபடியினால யாரும் இங்கிருந்து பணியாற்றியது கிடையாது. இருந்தாலும் அருட்தந்தையர்களுடைய பாதிரியார் கூட அக்கரப்பத்திலிருந்து இங்கு பணியாற்றி சென்றிருக்கிறார். பிற்பட்ட காலப்பகுதியில ஏற்கனவே முன்னுரையில் கூறப்பட்டது போன்று நான் 9வது பாதிரியாராக, அதாவது தலைமை பாதிரியாராக தங்கியிருக்கிறேன். எங்களுடைய துறவரத்தாரும் இங்கு தங்கி பல பணிகளை செய்திருக்கிறோம். அதுபோன்று கடந்த 9 வருட காலத்தில் அபூர்வமான வளர்ச்சி இங்கு இருந்திருக்கிறது. அந்த வகையில் இவர்களுக்குரிய மின்சார இணைப்பு கடந்த 2012ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு இவர்களுக்குரிய தண்ணி வசதி நீண்ட காலமாக இல்லாமல் இருந்திருக்கிறது. கோடை காலத்தில் அல்லது உலர் காலத்தில் இவர்கள் குடி தண்ணி இல்லாமல் பல கிலோமீட்டர்ஸ் தொலைவில் சென்று தண்ணியை பெற்று வருகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. பல பிரச்சனைகளை, சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். என்று சொன்னால் தண்ணி இல்லாட்டி பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்வது, வேற தொழில்களை செய்வது அல்லது அவர்களுக்குரிய அவசியமான தேவைகளை செய்வது சரியான கஷ்டமாக இருந்தாலும் கடந்த வருடம் பலருடைய உதவியின் மூலமாக எல்லோருக்கும் 24 மணித்தியாலம் கிடைக்கக்கூடியதாக நாங்கள் தண்ணியை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். பலர் உபகாரிகள் உதவி மூலமாக நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏராளமாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இவர்களுடைய இந்த நிர்வாகமும் அவர்களை நாங்கள் வழிநடத்துகிற விதமும். 400 குடும்பம் என்று சொன்னாலும் இவர்களுக்குரிய 8 வட்டாரங்கள் இருக்கிறது. நிர்வாகம் பெரும்பாலும் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையை அடிப்படையாக கொண்டு இது ஒரு பங்கு. இந்த பங்கு தான் இந்த நிர்வாகத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே இந்த கிராமத்தில் ஒரு தலைவர் இருப்பார். அது போன்று 8 வட்டாரங்களுக்குரிய இணைப்பாளர்கள் இருப்பார்கள். அது போன்று பல நிர்வாக உறுப்பினர்கள் இருப்பார்கள். அதை கொண்டு இந்த நிர்வாகத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த விடயமாக இருந்தாலும் சரியான முறையில் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி, நிர்வாகம் மிக மிக இறுக்கமாகவும் ஒழுங்காகவும் இருக்கப்படினால பல விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கிறது. காரணம் எல்லாமே நாங்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடி அவர்களுக்கு ஏற்றாற்றி கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோன்று நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த மக்கள், எங்களுடைய இந்த தெலுங்கு மொழி பேசுகிற மக்கள் சிறிய வயதிலே அவர்களுடைய திருமணம் அவர்கள் செய்து கொள்வார்கள். இப்பொழுது அது குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் 17 வயசுல அதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் அவர்களுக்கு திருமணம் செய்து அவர்களுடைய குழந்தை செல்வங்கள் இல்லை என்றால் அது ஒரு இழுக்காக ஒரு காலத்தில் கருதி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஏராளமாக குறைந்து விட்டது. அதுபோன்று திருமணம் என்று சொல்வது பெரிய அளவில் அவங்க செய்ய மாட்டாங்க. 2 உள்ளங்கள் இணைந்து சாதாரணமாக வாழ்க்கை நடக்கிறது. என்னன்னு நம்ம மொழியில சொன்னால் ஓடி போயிட்டு அப்புறம் அவங்க சேர்ந்து கொள்வாங்க. 20-21 வயசுல அவங்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இது கலாச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் குறைவடைந்து விட்டது. அதுபோன்று இவர்களுடைய வழிபாட்டு முறை தொடக்கத்தில் எதை பின்பற்றினார்கள் நமக்கு தெரியாது. இருப்பினும் அருட்தந்தை கூக்கவர்கள் வந்த பிற்பாடு கத்தோலிக்கத்தை பின்பற்றி அதன்படி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே 100% கத்தோலிக்க மதத்தை பின்பற்றி வாழுகிற மக்களாக, ஒரே மொழி பேசுகிற மக்களாக இந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா விஷயத்தையும் நாங்கள் அது வேறு யாக்க வந்தால் அவங்களுக்கு அதனால செய்ய முடியாது. பல சந்தர்ப்பங்களில் ஒரு பாதிரியார் சொல்லுகிற பொழுது அது ஊர் முழுதும் அதற்கு செவிமடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிற சூழ்நிலையும் அவர்களுடைய நல்ல பண்புகளையும் நாங்கள் இன்று பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒருமித்து ஒன்றிணைந்து நிற்பார்கள். அதுபோன்று கடந்த ஒரு சில எலெக்ஷன் எங்களுடைய கிராமத்திலிருந்து வைஸ் சேர்மன், அதாவது தவிசாளர், உதவி தவிசாளர் தெரிவு செய்திருந்தார்கள். அவர் 2 டேர்ம் அவர் பணியாற்றியிருந்தார். என்ன சொன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய நிர்வாகம், மக்களுடைய ஒருமைப்பாடு, ஒற்றுமை அதிகமாக இருக்கிறபடினால அவர் முன்னேறிவிட்டார். அதுபோன்று சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கிற பொழுது இவர்களுடைய
மது பழக்கம் அதிகமாக இருக்கிறது. அதற்கு ஏராளமான பணத்தை அவர்கள் செலவழித்தார். அதற்கு நாங்கள் பல போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அவற்றை தவிர்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த சூழ்நிலையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் மது குடிக்கிற பொழுது மாலை நேரத்தில் பல பிரச்சனைகள், அது போன்று படிப்பிற்கு இடையூறுகள், பாதகமான நிகழ்வுகள், குடும்ப பிரிவுகள், இன்னும் சண்டை சச்சரவுகள், சில நேரங்களில் உயிரை இழக்கிற சூழ்நிலை கூட இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மதுவை அருந்திய பிற்பாடு என்ன நடக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அவர்களுக்கும் புரிவது கிடையாது. ஆகவே அந்த விடயம் மிக மிக ஒரு சவாலாக இருக்கிறது. அதுபோன்று அவருடைய பெரும்பாலான உழைப்பு இந்த மதுவில் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய வீடுகள் தொடக்க காலத்தில் சிறிய சிறிய வீடுகளாக இருந்தாலும் தற்பொழுது அவர்கள் பெரிதாக கட்டி கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் மிக மிக இறுக்கமாக நெருக்கமான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இங்கு யானை அதிகமாக இருக்கிறது. 2 போகம் வேளாண்மை செய்தாலும் அந்த காலத்துல யானைகளை வேறு இடத்தில் மறைத்து வைத்திருப்பார்கள். வேளாண்மை அறுவடை முடிந்த பிற்பாடு அது யானைகள் உள் வருகிற பொழுது அவர்களை தாக்குகிறபடினால அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். நாங்களும் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதன் காரணமாக அவர்கள் மிக மிக சிறிய சிறிய இடங்களில் மிக மிக நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படினால இந்த வீட்டில் கதைப்பது மற்ற வீட்டுக்கு கேட்கும். ஒருவர் தப்பித்தவர் இந்த வீட்டுல மது அருந்து விட்டு சத்தம் போட்டால் மற்ற வீட்டுல கேட்கும். அது நோயாளியாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு சோகத்தில் இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, அது அதிகமாக அவர்களை பாதிக்கும். அப்படின்னா அதுவும் இன்னும் ஒரு சவாலாக எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுவை அடிப்படையாக கொண்டு பல நிகழ்வுகள், அது வந்து சாமர்த்திய கொண்டாட்டமாக இருக்கலாம், இறந்த வீடாக இருக்கலாம், அல்லது கலையான கொண்டாட்டங்களாக இருக்கலாம். பெரும்பாலும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது உணவிற்கு அல்லது உடைக்கு அல்லது பவுனுக்கோ அல்லது வேற விஷயங்களுக்கு கிடையாது. மாறாக அவர்கள் அதிகமாக இந்த மதுவை அங்கு பயன்படுத்துகிறார்கள். இறந்த வீட்டில் கிட்டத்தட்ட 11 நாட்கள் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். அதாவது வந்து ஊர் மக்கள் வந்து அங்கு தங்கி இருப்பார்கள். இரவு முழுவதும் அவர்கள் மது அருந்துவது வழக்கமாக இருந்திருக்கிறது. இன்று குறைந்திருக்கிறது, இருந்தாலும் இன்னும் இருக்கிறது. அதுபோன்று மது அருந்தி கொண்டு சூதாட்டத்தில் ஈடுபடுவார்கள். தெரியும், காசுக்கு காசு விளையாடுறது. அதுவும் பெரிய ஒரு சவாலாக இருந்து பல சொத்துக்களை பலர் இழந்திருக்கிறார்கள். அதுபோன்று ஒரு ஒரு பெண் பிள்ளை வயசுக்கு வருகிற பொழுது அவர்கள் 6 நாட்கள் அந்த வீட்டில் இருந்து 7வது நாளில் பெரும் கொண்டாட்டம் நடக்கும். 6 நாளும் ஆண் பெண் இரு பாலாரும் மது அருந்துவதும், 7வது நாளில் இன்னும் அதிகமாக பாடல்களை போட்டு மது அருந்தி அந்த கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடுவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஒரு சில விஷயங்களை உடனடியாக நிறுத்தவில்லை. அவர்களுக்கு புத்திமதி சொல்லி மதுவிற்கு பதிலாக இன்னும் ஏதாவது வளர்ச்சியை செய்யலாம் என்று சொல்லி அவர்களுக்கு கல்வியை நாங்கள் ஊட்டி பலர் அதில் அக்கறை காட்டி அவற்றை தவிர்த்து கொண்டு நல்ல விடயங்களை செய்து வருகிறார்கள். அதுபோன்று பலர் இன்று கல்வியை மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக ஒரு பொருளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது கிராமத்திலே, இந்த தேவ கிராமத்திலே எமது மக்களுக்கு என்று சொல்லி பாலர் பாடசாலை, அது போன்று சாதாரண தரம் வரைக்கும் பாடசாலை இருக்கிறது. பாடசாலையில் 213க்கும் மேற்பட்ட பிள்ளைகளும், பாலர் பாடசாலையில் 39 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதற்கு அப்பாற்ப நாங்கள் எங்களுடைய இந்த பிள்ளைகளுக்காக மாலை நேரத்தில் நாங்கள் SCPன்னு சொல்லுவோம், சப்ளிமெண்டரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் சொல்லி போட்டு வேறு இடத்துல இருந்து நாங்கள் உபகாரிகள் மூலமாக பணத்தை பெற்று உள் நாட்டில், அதாவது எங்களுடைய கிராமத்துக்குள்ள இருந்து A லெவலுக்கு படித்தவர்களை தகுதி உடையவர்கள் எடுத்து அவர்களுக்குரிய கல்விகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று இன்னும் வெளியிலிருந்து எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய தெரிந்தவர்களை நாங்கள் கொண்டு வந்து அவர்களுக்கு கல்விகளை நாங்கள் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். சரித்திரத்துல இந்த முறை 20க்கும் மேற்பட்டவர்கள் சாதாரண தரம் பரீட்சைக்கு அமர்ந்து எழுதியிருக்கிறார்கள். நாங்களும் பல முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தேவ கிராமத்தில் இதுவரைக்கும் உயர்தரம் கிடையாது. இம்முறை அவர்களுடைய பரீட்சை வருகிற பொழுது 15க்கும் மேற்பட்டவர்கள் உயர்தரம் கற்பதற்கு அவர்கள் தகுதி அடைவார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய திறமைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்காக வேண்டியும் நல்லுள்ளங்கள் பல முன் உதவி செய்ய முன் வந்து இருக்கிறார்கள். அது போன்று பார்த்தீங்கன்னு சொன்னா
எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அவர்களுடைய வாழ்வு சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. எந்த நேரத்துல யானை வரும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் பாடசாலைக்குள் 2 யானைகள் வருவதற்கு எத்தனித்த பொழுது கிராம மக்களினுடைய உதவியோடு நாங்கள் அவற்றை விரட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பல இடங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டும் இன்னும் அந்த யானையை தடுப்பதற்குரிய எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை. அதுபோன்று இந்த அம்பாறை மாவட்டத்துல இந்த இடம் இருந்தாலும் எங்களுக்கு கிட்ட இருப்பது அக்கரைப்பற்றும் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் வருகிறது 6 கிலோமீட்டர். இந்த 6 கிலோமீட்டரை பயணித்து அங்கால இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் அது காப்பெட் போட்டிருக்கார். இந்த 6 கிலோமீட்டருக்குள்ள நாங்கள் பயணிப்பதற்கு எங்கள் மக்கள் செல்வதற்கு 35-40 நிமிடங்கள் எடுக்கும். அந்த அளவுக்கு மிக மிக கொடுமையான சீரற்ற பாதை இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய சாதாரண வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு அல்லது வைத்தியசாலைக்கு செல்வதற்கு கூட மிக மிக சிரமம் நிறைந்த ஒரு பாதை இருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு மகப்பு வரக்கூடிய இந்த கிராமத்தில் நடைபெற்றது என்று சொன்னால் இதனுடைய அவர்கள் செல்ல முடியாமல் போய்விட்டது. ஆம்புலன்ஸ் வரவில்லை, வாகனம் செல்லவில்லை, வீட்டில் மகப்பு வர நடைபெற்றது. அதுபோன்று பல பிராக்டிக்கல் வாழ்வு பிரச்சனைகள் இருக்கிறது. அதுபோன்று எங்களுக்குரிய மெடிக்கல் சென்டர் இருக்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. கிழமையில 3 நாட்கள் இயங்கி வருகிறது. இவ்வாறான விடயங்களோடு எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அதிகமாக ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அல்லது அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் அறிந்தவற்றையும் பார்த்தவற்றையும் வைத்துக்கொண்டு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். மிக்க நன்றி ஃபாதர். கேள்வி எதுவும் இருந்தா கேட்கலாம் பணியாளர்கள். ஃபாதர், இந்த யுத்த காலத்திலே அலிகம்பை எப்படி பாதிக்கப்பட்டது? அங்கு என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டன? அந்த மக்கள் இடம்பெயர்ந்து போனார்களா? அப்படி எந்த தகவலையும் அறியக்கூடியதா இல்லை. நல்ல கேள்வி. ஓகே, நிச்சயமாக யுத்த காலத்தில் இந்த மக்களை அவர்கள் தமிழர்கள் கிடையாது, ஆனால் தமிழ் கற்றுக்கொண்டவர்கள். ஆனப்படியினால அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார். யுத்த காலத்தில் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இது அலிகம்பை ஒரு பார்டர், மலை பிரதேசங்கள் கூடிய இடம். ஆனப்படியினால என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னா, இவங்க இந்த இடத்தை விட்டுட்டு அலிகம்பையை விட்டுட்டு சற்று அப்பால் இருக்கிற ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருக்கோயில் பிரதேசத்துல அகதியாக போயிருக்கிறார்கள். அகதியாக போயிருக்கிற பொழுது கிடைக்கிற ஒரு ஆயுத குழுக்கள், சகோதர மொழி அல்லது மதம் சார்ந்தவர்கள் அவர்களை துண்டாடி இருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள், காட்டி கொடுத்திருக்கிறார்கள், அவருடைய பொருட்களை அபகரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவர்கள் திருக்கோயில் பக்கத்துல அகதிகளாக சென்றிருந்து வாழ்ந்து விட்டு வருகிற பொழுது அவர்களுடைய பெரும்பாலான காணிகள் பலரால் கைப்பற்றப்பட்டிருந்தது, பொருட்கள் சூறையாடப்பட்டிருந்தது, அவருடைய ஆடு மாடுகள் இல்லாமல் போயிருந்தது, அதுபோன்று அவருடைய வீடுகள் அழிக்கப்பட்டிருந்தது, சிறிய சிறிய வீடுகளாக அழிக்கப்பட்டிருந்தது. இன்னும் பல அவருடைய பொருட்கள், சொத்து பத்துக்கள், அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான பல அழிவுகள் எமது மக்களுக்கு நடந்திருக்கிறது. அதை அவர்கள் இன்றும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று ஒரு சில இளைஞர்கள் தமிழீழ விடுதலை புலிகளில் இருந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் விலகி ரீஹபிலிட்டேஷன் பெற்று இருக்கிறார்கள், ஒரு சிலர் இறந்து விட்டார்கள், ஒரு சிலரை சகோதர சமயத்தவர்கள் வெட்டி இருக்கிறார்கள், வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அந்த சரித்திரம் இருக்கிறது. இன்னும் பலர் எங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். இவ்வாறான அசௌகரியங்கள் தெலுங்கு மொழி அவர்கள் வீட்டுல கதைச்சாலும் கற்ற மொழி தமிழாக இருந்தபடியினால அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பு அவர்களுக்கு இன்னும் இருப்பதை எங்களால உணரக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று இவர்களுடைய இன்னும் ஒரு சொந்தக்காரர்கள் அன்றாபுரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கதைக்கிறது அங்க தெலுங்கு உள்ள கதைச்சாலும் சிங்களத்தில் தான் எழுத்து மொழியாக கற்றிருக்கிறார்கள். அங்கே சிங்களம் கலந்து தெலுங்கு கதைப்பார்கள், இங்கு தமிழ் கலந்து தெலுங்கு கதைப்பார்கள். இருவரும் இணைகிற பொழுது இந்த மொழியை கதைச்சு கொள்வாங்க.
அவங்களுக்குள்ளே வெட்டிங் பண்ணி கொள்வாங்க. அது அந்த பக்கத்துல சிங்களத்தை கதைக்கிறாங்க, இந்த தமிழை கதைக்கிறாங்க. இங்க தமிழை கதைக்கிறபடினால இவர்கள் தமிழர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அங்க சிங்களத்தை கதைக்கிறபடினா அவர்கள் சிங்களர்கள் என்று கருதப்படுகிறார்கள். நான் நினைக்கிறேன் என்னோட கேள்விக்கு நான் பதில் கொடுத்திருக்கேன் என்று சொல்லி. நன்றி. அதே வேறு வகையில சொன்னால் இவர்கள் தமிழ் அடையாளம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். முழுமையாக தமிழர்களாக கருதப்படுகிற நிலை ஒரு அடுத்த தலைமுறையோடு வரலாம் என்று சொல்லலாம். நிச்சயமா என்று சொன்னால் இவங்களுக்கு அது பெரிய ஒரு தாக்கமாக இருந்திருக்கிறது. முதலாவது அலிகம்ப மக்கள்னு சொன்னா வெளியில போனா கொஞ்சம் இழுத்திரமா பார்த்தார்கள். என்று சொன்னா இவங்க ஊர் சுத்த போறோம்னு சொல்றது, பிச்சை எடுக்க போறது, அதே மாதிரி சிறு சிறு அந்த குரங்குகளை கொண்டு போறது, பாம்புகளை கொண்டு பாம்பாட்டி செய்யறது, அப்படி இருக்கும்போது அவர்கள் அவ்வாறு கருதப்பட்டிருந்தபடியினால அவர்களை கொஞ்சம் தாழ்வாக பார்த்தார்கள். ஆனால் அது மாற்றம் அடைந்து இன்று அவர்கள் கொஞ்சம் உயர்வாக இருக்கிறார். காரணம் என்று சொன்னா அவர்களை கூப்பிட்டு ஒரு ஒன்று கூட நடத்திய பொழுது அவர்கள் சொன்னது நாங்கள் வேட்டையாடாட்டியும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய தொழிலை செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க ஐடென்டி கார்டுல இலங்கை தமிழர்கள் அல்லது இலங்கை சிங்களவர்கள் சொல்லி போடுங்க, நாங்க அதற்கு தயார். அப்படினால இன்றைக்கு எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு தான் இல்லை, அவங்களுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும் எடுத்து கொடுக்கறதுக்கு. ஏனென்று சொன்னால் அவர்கள் இலங்கை தமிழர்கள் சொல்லி ஐடென்டி கார்டு இல்லை என்று சொன்னால் வெட்டியார வீரர்கள், சத்திரம் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் குறைவாக பார்க்க போயிட்டாங்க. அப்படினால இவங்க எங்களுக்கு தொழில் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, இறைச்சி இல்லாட்டி சாப்பிட்ற குறைவு என்ன சொன்னா அவங்களுக்கு சின்ன பழகிட்டது. வேட்டையாடுற பிரச்சனை இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய ஐடென்டிட்டி எங்களை நீங்க தமிழராக இனம் காணுங்கள். இருந்தாலும் அவர்கள் அவ்வாறு ஐடென்டி கார்டு இருந்தாலும் இன்று வேட்டைக்கு செல்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் வேட்டையாடி பிடிபடுகிற பொழுது பெருந்தொகையான பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. சில விடயங்கள்ல நாங்கள் தலையிட்டு அவற்றை நாங்கள் குறைத்துக் கொள்வது, இருந்தாலும் அவர்கள் அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அதை இழந்தபடியினால இந்த தமிழர் என்று சொல்ல அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தொழிலுக்கு சற்று பாதகமாக அது இருக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லி ஐடென்டி கார்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் வீட்டில் கதைப்பது தெலுங்கு மொழி. வணக்கம் ஃபாதர். இப்ப வீட்டுல சாரி நீங்க கேளுங்க. நான் அவர்கள் வீட்டுல தெலுங்கு கதைச்சாலும் அவர்களுக்கு சில கலை கலாச்சார விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குது. இப்ப அவ இப்ப கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு வேற பண்பாட்டு விஷயங்கள், இப்ப அவையோட விழாக்கள் அதுகள் எப்படி வேறுபட்டு இருக்குதா, அதெல்லாம் எப்படி கொண்டாடுறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுமா? கட்டாயமாக அவங்களுக்கு 80 வருட வரலாறுன்றபடியினால ஒரு சில விஷயங்களை மட்டும் நாங்கள் அதுதான் நினைத்திருக்கிறோம், வேறு விடயங்களை காண கிடைக்குது இல்லை. என்னென்று சொன்னால் உதாரணமாக ஒரு இறந்த வீடு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க இறந்தவர்களை பட்டி செய்ய மாட்டாங்க. அவங்க பாடை மாறி கட்டி அதுல துணியால சுத்தி கொண்டு போயிட்டு நிறைய சுத்துவாங்க. அந்த இடத்த புதைக்க இருக்கிற இடத்த நிறைய தரம் சுத்தி போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்களை செய்து போட்டு அங்கேயும் ஒரு மது வரும், மது அருந்தி அவர்களை புதைத்து விட்டு வருகிற சந்தர்ப்பமும் அது போன்று ஒரு சில நாட்களை போக திரும்ப அதே மாதிரி போயிட்டு அங்க இருந்து அவருடைய கலாச்சார முறைப்படி ஒரு சில விஷயங்களை செய்து விட்டு அவர்கள் மது அருந்தி விட்டு வருவாள். இது தொடர்ச்சியாக அவரிடத்தில் நடைபெற்று கொண்டிருக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது போன்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தான், இந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வயசுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு இந்த 7 நாளும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அது வயது போன அம்மாமார், பாட்டன்மார், பாட்டிமார் 2 பேரும் லைன்ல இருப்பாங்க, வரிசையில் இருப்பாங்க. அந்த வீட்டுல மது அருந்தி மகிழ்கிற ஒரு சூழ்நிலை அவர்கள் மத்தியில இன்றும் இருந்து வருகிறது, அதை செய்து வருகிறார்கள். அது போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கு. அவர் வேட்டைக்கு செல்லுகிற பொழுது ஒரு மரம் இருக்கிறது, அதை மதுரை வீரன் என்று சொல்லி சொல்லுவார்கள். தமிழ்ல நாங்க அந்த கொளிஞ்சி மரம்னு சொல்லி சொல்லுவோம். சின்ன மரம், சின்ன சின்ன இலை இருக்கும், கொளிஞ்சி மரம்னு சொல்லி போட்டு அந்த மரத்துக்குள்ள இருந்து அவர்கள் செய்வான்னு சொன்னால் ஒரு வேண்டுதல் மாதிரி செய்வார்கள். அந்த காலத்துல அவர்கள் பொதுவாக எல்லாத்தையும் வைத்து வேண்டுதல் மாதிரி செய்வார்கள். அதாவது அந்த மரத்துல வேண்டுதல் செய்துட்டு போவாங்க. இப்படி ஏதாவது கிடைச்சுன்னு சொன்னா அது 10 வயசோ 12 வயசுக்காரன் வேட்டைக்கு போனாலும்
வந்து அந்த மரத்துக்கு கிட்ட இருந்து நன்றி சொல்கிற பொழுது எல்லாரும் மது அருந்த வேண்டும். எல்லாரும் மது அருந்தி விட்டு சில நேரத்தில் நிற வரியில வருவாங்க. அந்த வேட்டையாடின இறைச்சியை அவர்கள் கொண்டு வந்து விற்று அவர்கள் லாபம் ஈட்டிக் கொள்கிற நிகழ்வையும் இருந்தது. நாங்கள் இப்ப நிறைய விஷயம் குறைச்சு விட்டோம். அது போன்று அவர்கள் வந்து பலர் பல விஷயங்களை கதைக்கிறாங்க. தொடக்கத்துல வந்து அவங்க இந்துவாக இருந்திருக்கலாம் அல்லது வேறு சமயமாக இருந்திருக்கலாம்னு சொல்லி போட்டு 80 வருஷ சரித்திரத்துல அவ்வாறான அடையாளங்கள் ஒன்றையும் எங்களால் காண முடியவில்லை. இவருடைய பிள்ளைகளே பல ஸ்பெஷல் ஸ்டடிஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு சில பேர் இந்தியாவில் படிச்சு கொண்டிருக்காங்க. நாங்க தான் அனுப்புறது அவங்கள நிறைய விஷயங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப நாங்க தெரிஞ்சாக்கள் மூலம் அனுப்புவோம். அவ்வாறான ஆதாரங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கும் கிடைக்கவில்லை. நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையையும் அவருடைய கலாச்சாரத்தை மிக மிக மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது போன்றவர்களுக்கு இந்த ஆடல்கள், பாடல்கள், கொண்டாட்டங்கள், அது எந்த சமயமா இருந்தாலும், அது வந்து இஸ்லாமா இருந்தாலும் சரி, பௌத்தமா இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, அவர்கள் சென்று பார்வையிடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர் பார்த்து விட்டு வருவார்கள், சென்று பார்த்து விட்டு வருவார்கள். அது போன்று அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் வந்து இந்த குழந்தை கிடைக்க போது மாசமா இருக்கிறாங்க, அல்ல ஒரு ஆள் வந்து வெளியிடத்துக்கு போக போறாங்க, இனிமேல் படிக்க போறான்னு சொன்னா ஒன்றாக சேர்ந்து போயிட்டு ஒரு ஆற்றங்கரையோ கடற்கரையோ அங்கிருந்து அவர்கள் சமைத்து ஒன்றாக சாப்பிட்டு விட்டு அதுக்குள்ளேயும் மது நிச்சயமாக இருக்கும், அதை அருந்தி விட்டு வருவார்கள். அவ்வாறான கலாச்சாரங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அது போன்று இவர்கள் அதிகமாக இறைச்சி சாப்பிடுவார்கள். பெரும்பாலும் உடும்பு விரும்பி சாப்பிடுவார்கள். அது போன்று உடும்பு இறைச்சிக்கு உள்ள மரவள்ளிக்கிழங்கு போட்டு சமைச்சு சாப்பிடுற அவ்வாறான விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கிறது. மரக்கறி பெரும்பாலும் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். அவ்வாறு கலாச்சாரம். அது போன்று பெரும்பாலானவர்களுக்கு 24 மணித்தியாலம் வெத்தில சாப்பிடுற பழக்கம், சத்தமாக கதைப்பது, இன்டீசன் ஒரு ஒரு நாகரிகம் தெரியாம கதைக்கிற சூழ்நிலை இப்ப நிறைய விஷயங்கள் குறைந்து விட்டது. அவ்வாறான செயல்பாடுகள் இவ்வாறு பலவிதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அவருடைய கலாச்சாரத்தில் ஒன்றாக இருக்கிறது. அது போன்று இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய இந்த தேவகிரா மக்களை ஒரு வெளியில ஒரு டெவலப் சிட்டிக்கு போனா எங்கட சனத்தையும் வேறாக்களையும் நீங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நாகரிகம் அடைந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இன்னும் அதே நிலையில இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் முன்னேற்றுவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுத்தனும் தெரியல. மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு மன்னிக்க வேண்டும். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கேளுங்க. எஸ். அதாவது இந்த மக்களை தான், இந்த அலியம்ப மக்களை தான் நீங்க பழங்குடிகள் என்று அடையாளப்படுத்துறீங்கள். அது சரிதான். ஆனால் இதே மக்களை நான் நினைக்கிறேன் வேறு சிலர் குறவர் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கட்டுரைகள், நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த இவர்களுடைய மொழியை பற்றிய ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் முதலாவது இந்த மொழியை பற்றி ஆராய்ந்தவர் தனம் சேராசிங்கம் என்ற பேராசிரியர். அதே போல குகபாலன் என்றவர், காவண்ணா குகபாலன் என்ற புவியியல் பேராசிரியர் இந்த மக்களை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். நான் சொல்லுவது என்ன சரியா? அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களை. எஸ், டெஃபினெட்லி. என்னன்னு சொன்னா சார், ஓகே, ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்த மக்களுக்கு இவங்க கற்றுக்கொண்டிருந்தாலும் இவர்களுடைய சாதி நிறைய இன்றைக்கு சாதியை நோக்கி பல பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் எப்போதும் வந்து அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எல்லாரும் மனிதர்கள். இவர்களை வனக்குறவர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். வனக்குறவர்கள். இதில் வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து படித்த பிற்பாடு இந்த யூனிவர்சிட்டியில இல்லாட்டி வெளியில படித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த வனக்குறவர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் விரும்பவில்லை. அதுபோன்று குணசீலன் சொல்லி போட்டு ஒரு GS 8 வருஷம் பணியாற்றி இருக்கிறார். அவரும் ஒரு சிறு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நாங்க வெளியில விட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஒரு சில எங்களுடைய இந்த மக்கள் விரும்புகிறார்கள் இல்லை. பழங்குடியினர் என்று சொல்லி நம்முடைய அனோஜன் வைத்து போட்டிருந்தாலும் வனக்குறவர்கள் என்று சொல்லித்தான் இவர்களை வந்து அடையாளம் காணுகிறார்கள். அதுல நீங்க சொன்னது 100% கரெக்ட். அதைத்தான் அவர்களுடைய இனமாக அல்லது சாதியாக, ஐ எம் சாரி டு சே தட், அவ்வாறு பார்க்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள்
இதை விரும்பவில்லை. அதை சொல்லுகிற பொழுது அவங்களுடைய மனம் ஹேர்ட் ஆகிற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. பலர் என்னோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபடினால நீங்க சொன்னது அதனுடைய ஒரிஜின் வந்து அதான் சார். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இவங்களுக்கு. நாங்கள் அதை விளங்கப்படுத்தி திஸ் இஸ் ஓன்லி வேர்டுன்னு சொல்லி கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்வு சற்று வித்தியாசமான சொல்லி கொடுக்க வேணும். அதுக்கு டைம் நேரம் காலங்கள் எடுக்கும் சொல்லி நினைக்கிறேன். எஸ், யூ ஆர் கரெக்ட். நீங்க சொன்னது சரி சார். எஸ். மற்றது இந்த அலிகம்பையில் இருக்கிற பழங்குடி மக்களை போன்ற இதுக்கும் அந்த காஞ்சிரங்குடான்ற இடத்துக்கும் தூரம் எவ்வளவு? எஸ் எஸ். அல்லது இதுவே காஞ்சிரங்குடா தானா? என்னன்னு சொன்னா இவங்க வந்து வந்தார்கள் காஞ்சிரங்குடாவில் இவங்களுடைய ரத்த உறவுகள்லாம் இருக்கிறாங்க. காஞ்சிரங்குடாக்கள் வந்து இந்த குக் சுவாமிய பார்த்துட்டு அவர்களுடையவில்லை, அவர்கள் போயிட்டு வேறு இடத்துல குடியிருந்தவர்கள். காஞ்சிரங்குடாவும் வந்து எங்களுக்கு 13 குடும்பங்கள் இருக்கிறாங்க. 13 குடும்பங்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து இவங்க சொந்தக்காராங்க, ஒரே ஆக்கள். அது போன்று இன்னும் ஒரு சின்ன ஒரு குழுமம் ஒன்று வேறு சமயத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அலிகம்பையிலிருந்து காஞ்சிரங்குடா என்று சொல்லுகிற இடம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் உட்பட்டது. அதாவது வந்து அதுவும் இந்த பங்கு கத்தோலிக்கத்தில் சொல்லுவோம், இது பாரிஷ்ன்னு சொல்லப்பட்ட பங்கு. இந்த பங்கின் கீழே தான் வருது. 13 குடும்பம். அவங்களுக்கு ஒரு 35-40 பேருக்கிட்ட அவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே மொழி பேசுறவங்க, ஒண்டா கல்யாணம் கட்டி இருக்கிறவங்க, இரத்த உறவுகள் எல்லாரும். அது போன்று கத்தோலிக்கம் அல்லாத ஒரு சில குடும்பங்களும் அங்க இருக்கிறது. அவங்களும் ஒரே ஆட்கள் தான். தேவகிராமத்தை விட, இந்த அலிகம்பையை விட அவங்க கொஞ்சம் வசதி குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிற்பட்ட காலப்பகுதி தான் இவர்களோடு இணைந்து கொண்டார்கள். அதாவது வந்து சமய ரீதியாக. அப்படின்னா அவருடைய வளர்ச்சி சற்று குறைவாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு போராடுவதற்கு, அவர்களுக்கு கதைப்பதற்கு யாரும் இருக்கவில்லை. நாங்கள் சொன்ன எந்த விஷயத்துக்கும் முன்னுக்கு நிற்போம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தேவ கிராமத்துல 24 hours நாங்கள் 2 ஃபாதர்ஸ் இருப்போம், அல்லது கூட இருப்போம். பலர் உதவிக்குரியாக்கள் வந்திருப்பார்கள். இவர்களை கவனித்து கொண்டிருப்போம். இரவு 12 மணின்னு சொன்னாலும் ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னா நாங்கள் அந்த இடத்துல நிற்போம். எதா இருந்தாலும் நாங்க போனா தான் அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு வந்து லிசன் பண்ணுவாங்க, செவி மடுப்பாங்க. ஆனபடியினால அவர்கள் கொஞ்சம் முன்னேறுவது குறைந்து இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த சனத்தோடு இணைந்தது இந்த விதத்துல கொஞ்சம் நாள் போய் வந்தபடினால. காஞ்சன்குடாவில் இருக்கிறாக்களும் இதே மொழி பேசுகிற நன்றி. வெல்கம். அது போன்று நீங்க யாராவது இந்த இடத்த பார்க்கணும், அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்க, மோஸ்ட் வெல்கம். கட்டாயமா என்னுடைய பகிர்வை விட ஒரு ஒரு கொஞ்சம் இதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த நாட்களில் நான் அனுபவித்த விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது, இன்னும் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் நேரடியாக வந்து அவற்றை கூட பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக அவருடைய நீங்கள் கதைக்கலாம். ஏன்னு சொன்னா ஒரு சில மீடியாஸ் வந்து பிழையான விஷயங்களை போடுறாங்க, நமக்கு தெரியும். அது நான் வந்து சருக்கு சொன்ன, நான் சில நேரத்தில் திரிவுபட்டு போடுற பொழுது ஒரு கட்டத்துல ஒரு குழப்ப சூழ்நிலைகளுடைய மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை வந்து என்று சொன்ன தேவையில்லாத வீடியோஸ் வந்து மக்களோட ஒன்று கதைத்து விட்டு இன்னும் ஒன்றை போடுவது. ஆகவே இதுல வந்து யாரும் ஒரு சில நேரங்கள்ல குழப்பி விடுறதுக்கும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சரியான ஒற்றுமையான ஆட்கள், சரியான ஒற்றுமை, எல்லா விஷயத்துக்கும் ஒன்றா நிற்பாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்குது. இல்லை, நமக்கு தெரியும் நம்மட நாடா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, சற்று வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் எப்பயும் வந்து நல்லவற்றை விரும்புகிறவர்களை வந்து துணை போக முடியாது. ஆகவே வாங்க, பாருங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்க. நமக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த செய்தான் நட்டலாம். இதுல வந்து 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று வந்து அவங்களுடைய எஜுகேஷன், மற்றது ஃபெய்த் ஃபார்மேஷன். இந்த 2ஐயும் நான் கொடுத்தோன்னு சொன்னா அது எந்த சமயமா இருந்தாலும் கடவுள் பக்தியும் கல்வி அறிவையும் இருக்கிற பொழுது சமுதாயம் தானாக வளரும். அதுல நாங்க நம்புறோம். அந்த நம்பிக்கையில நிறைய விஷயத்தை செய்திருக்கிறோம். இந்த திருக்கோவில் சோனல் கல்வி இதுக்குள்ள எங்களோட ஸ்கூல் வந்து 40க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ல 3ஆவது இடத்துல நிற்குது. வசதி குறைந்த ஸ்கூல் 3ஆவது இடத்துல நிற்குது. பெருமைக்குரிய விஷயம். அடைமட்டத்துல 3ஆவது விஷயத்துல. அது போன்ற ஓலவலும் இந்த முறை ஒரு நல்ல ஒரு சித்தியை அவர்கள் அடைவார்கள். அல்லும் பகலும் நாங்கள் வேலை செய்திருக்கோம். அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதற்காக வேண்டியும் நீங்க ஒத்துழைப்பு வழங்க. கல்வியை கொடுத்துட்டோம்னு சொன்னா என்ன விஷயங்களை அவங்க முன்னேறி போயிடுவாங்க.
இது யாருடைய வலய கல்வி பணிப்பாளர் அலுவலகம் எந்த இடத்துல இருக்கு இது இந்த திருக்கோயில் இன்றைக்கு கூட அவர் வந்துட்டு தான் போனார். திருக்கோயில் வலய கல்வி பணிமனைக்குள்ள இருக்குது. நமது அவர் வந்து வலய கல்வி பணிப்பாளர் வந்து கிளிநொச்சி செட்டி. அவர் அவருக்கு நிறைய அக்கறை இருக்குன்னு முன்னேற்றத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. இன்றைக்கு நேரடியா வந்து ஒரு மதியம் ஒரு 2:30 போல வந்து ஒரு பார்த்துட்டு போனார். எங்களுடைய கட்சி தான் போறாரு. நிறைய விஷயங்களை அவரும் தன்னை அர்ப்பணித்து செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? 16 பேர் இருக்கிறாங்க. ஏனைய மற்ற விடயங்களை பார்க்கும்போது 23 பேர் இருக்கிறாங்க. அது போன்று எங்களையும் எங்களுடைய உதவி பங்கு தந்தையவர்கள் முழு நேரம் அங்கு வேலை செய்வார். அவருக்குரிய அப்பாயின்மெண்ட் கிடையாது. இருந்தாலும் அவர் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். மணிகம் கேள்விகள் அடுக்கிக் கொண்டு 16 ஆசிரியர்களே எத்தனை பேர் வெளியிடத்திலிருந்து வர்றார்கள்? வெளியிடத்திலிருந்து வர்றவர்கள் டெய்லி பிரயாணம் செய்கிறவர்களா அல்லது அங்கேயே தங்கி இருக்கிறார்களா? எல்லாரும், அதாவது வந்து எங்களுடைய தற்போது கிராமத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஆசிரியை அதான் உள்ள இருந்து போறாங்க. மற்றாக்கள்லாம் வெளியில இருந்து வர்றாங்க. அது மாதிரி கிராமத்துல இருந்து ஒரு ஆசிரியை வந்து அக்கரைப்பட்டுல குடியிருந்து வர்றாங்க. அப்ப கிராமத்துல இருந்து 2 ஆசிரியைகள். மற்றாக்கள்லாம் வெளியில இருந்து வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து போறாங்க. அவங்களும் சரியான நிறைய அர்ப்பணித்து செய்யறாங்க. அந்த யானை காலத்திலாம் வாழ்க்கையை வந்து ரிஸ்க் எடுத்து வர்றாங்க. சரியான கமிட்மெண்ட் அவங்களுக்கு. எல்லாருமே ஒன்றா வேலை செய்யறாங்க. அவங்க புள்ளமாய் பாக்குறாங்க. ஒரு புள்ள வரையலன்னு சொன்னா புள்ளைய கொண்டு போயிட்டு வீட்டை போயிட்டு பெற்றோர் சந்திச்சு கதைக்கிற அளவுக்கு ஒரு கமிட்டடான ஆசான்களாக இருக்கிறாங்க. அவங்க எங்களோட சமயம் கிடையாது. இருந்தாலும் சரியான கோஆபரேஷன் நிறைய இருக்குது. எங்களோட நல்ல மாதிரி செயல்பட சந்தோஷமா இருக்கு. நன்றி ஃபாதர். என்னன்னு சொன்னால் இப்ப நூலக நிறுவனம் வந்து எந்த ஒரு இப்ப நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரிவுபடுத்தப்பட்டோ அல்லது பிழையான விஷயங்களை வந்து போடுறதில்லை. நாங்கள் முக்கியமா வந்து அவர்கள் சார்ந்த அவர்கள் பற்றிய அல்லது அவர்கள் சார்ந்து ஏற்கனவே இருக்கிற விஷயங்களைத்தான் நாங்கள் ஆவணப்படுத்தினாங்க. இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அங்க யாராவது அவர்களை பற்றி எழுதி இருந்தால் அந்த விடயங்கள் அல்லது அவர்கள்ட்ட ஏதாவது இப்ப நீங்க சொன்ன அந்த வழிபாடு அந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் அது அவர்களுக்கே உரியது. சில வேளை அது காலப்போக்குல இல்லாம போயிரும். அப்ப அவர்களுக்கண்டு உரிய விஷயங்களை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி அவர்கள் தொடர்பான ஆய்வுகளுக்கோ அல்லது அவர்கள் சார்ந்த பிற்காலத்தில் அவர்களின் சந்ததியினருக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி நாங்கள் அதை ஆவணப்படுத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறதான் எங்களோட நோக்கம். அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்கள் அவர்கள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் ஆவணப்படுத்த விரும்புறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த யூடியூப் அவைகள் செய்யற அந்த இதுகள் மாதிரி நாங்க செய்ய மாட்டோம். ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அதை அப்படியே நாங்கள் எந்த ஒரு திரிவுபடுத்தலோ அதுக்கு வேற வேற விஷயங்களை சொல்றதோ இல்லை. என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதை அப்படியே ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம். அது அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்து ஆய்வு செய்கிற ஆட்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் நூலக நிறுவனத்தின் நோக்கமாக இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன்னா கட்டாயமாக இது நமக்கு தேவை. அது ஆவணப்படுத்த நிச்சயமாக நமக்கு தேவை. நல்ல விஷயம். எதிர்காலத்துல நாங்க எத்தனை சந்ததி போனாலும் அதை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இது ஒரு நல்ல விஷயம். நான் ஏற்கனவே இந்த சந்திக்கு வருகிற பொழுது நான் சொன்னேன்னா இட்ஸ் வெரி குட் திங், வெரி குட் இனிஷியேட்டிவ். ஐயா எப்பயும் வந்து நாங்க வந்து செய்யற பொழுது எங்களால முடிந்த அளவு நாங்க அவங்களுக்கு செய்யறோம்னு சொல்லி அது நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு கிடைக்கும். ஆகவே உங்களுடைய இந்த அர்ப்பணிப்புக்கும் இவ்வாறான ஒரு முயற்சிக்கும் நாங்கள் எப்பயும் வந்து கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். எங்களுடைய இந்த சமூகம் சார்பாகவும் எங்களுடைய மக்கள் சார்பாகவும் நிச்சயமாக இது வந்து ஒரு வரலாறு சம்பந்தமான விஷயம். இது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப 80 வருஷத்துக்கு முன்னைக்கு வருஷத்துல வந்து எழுத்துருவங்கள் வந்திருப்போம், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். இருந்தாலும் விஷயங்கள் வந்து நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம், இல்லாட்டி இழந்துட்டோம். அது இது நல்ல விஷயம். ஐ அப்ரிஷியேட் இட். வெரி குட் திங். அது மாதிரி இந்த நூலக உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. மேல இந்த இவர்கள் இந்தியாவில இங்க இருந்து வந்தார்கள், என்னத்துக்காக இலங்கைக்கு வந்தார்கள்? தெலுங்கு கதைக்கிறபடியினால தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்ததாகத்தான் சொல்லுகிறார்கள். அது போன்று ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அவர்களையும் அழைத்து இவர்களோடு இணைத்து விடுவதற்கு காலப்போக்கில் சரி வரும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. இரண்டாவது வந்து இவர்கள் வந்ததற்கு காரணம் வந்து
தொழிலின் நிமித்தம் வந்ததாகத்தான் சரித்திரம் சொல்லுகிறது. அதாவது வந்து அவர்கள் இந்த செய்து கொண்டிருந்த தொழில்களை இலங்கையிலும் வந்து செய்து வாழ்வதற்கு வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. நிரந்தரமாக நிச்சயமாக சொல்வதற்கு எந்த விதமான ஆவணமும் எங்கிட்ட கிடையாது. வேற யார்ட்டையும் முன்ன கதைச்சு சொன்னாரு, ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்படி யார்ட்டையும் இருக்குதோ நமக்கு அது தெரியாது. அவர்கள் தொழில் நிமித்தம் இலங்கைக்கு வந்ததாகத்தான் சரித்திரமும் பழையவர்களும் இங்க இருக்கிற இந்த அலிகம்பையில் இருக்கிற முதியோர்களும் எங்களுக்கு சொல்லுகிறார். நாங்களும் முதியோர் ஒருத்தர் கேட்டிருக்கிறோம், நீங்க அறிந்தவற்றை எழுதுங்கள், நாங்கள் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமா வைப்போம் சொல்லி போட்டு ஏற்கனவே ஒரு சில பேர் ஆரம்பிக்கிறார்கள் எழுதுவதற்கு. அதாவது வந்து நிறைய அனுபவப்பட்டவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார். தொழில் நிமித்தம் வந்ததாகத்தான் சரித்திரம் சொல்கிறார். நன்றி ஃபாதர். நன்றி ஃபாதர். வேறு யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அனோஜன், நீங்கள் உங்களுக்கு நீங்க அங்க நேரடியாக களத்தரிசனம் போயிருந்தபடியா உங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும். இப்ப உங்களுக்கும் நான் நினைக்கிறேன் தெலுங்கு தெரியாது. அவர்களின் அந்த தெலுங்கோட கூடின சில விஷயங்கள் இருக்கலாம், ஆடல்கள் பாடல்கள், அந்த விஷயங்களையும் நீங்கள் மொழி தெரிந்த அவர்களோட கேட்டு அதையும் ஆவணப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஏதாவது அவர்களுக்கான ஏதாவது எழுத்துக்கள் வச்சிருப்பினோம் அவைக்குள்ள ஈவன் தமிழில் எழுதாமல் தெலுங்கோட சேர்ந்த விஷயங்கள் இருக்கலாம். அதையும் நீங்கள் தேடி பார்க்கலாம் அங்க. அதுபோன்று அவர்களும் வந்து தெலுங்கு மறக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு வழிபாடுகளா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தமிழ்ல தெலுங்குல எழுதி அவர்கள் அதை வாசிக்க வேண்டும் அல்லது செயல்படுத்த வேண்டும். அல்லது ஒரு கலாச்சார நிகழ்வு இருந்தால் தெலுங்கு பாடலுக்கு டான்ஸ் ஆட வேண்டும். அவ்வாறு ஒரு சில நிபந்தனைகளை நாங்கள் அவர் கொடுத்துருக்கோம். சொன்னா வீட்டுல தெலுங்கு கதைப்பாங்க, பப்ளிக்ல தெலுங்கு கதைக்கிறதுக்கு அல்லது வாசிக்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க. அது எங்களுக்கு நாங்க அடிபட்ட இனம் என்றபடியினால ஒரு கலாச்சாரம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நமக்கு தெரியும், மொழி எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும், அவருடைய வாழ்வு எவ்வளவு முக்கியம் தெரியும். அதுபடியினால் நாங்க அவர்களை இன்சிஸ்ட் பண்ணுறோம், கட்டாயப்படுத்துறோம். இந்த விஷயங்களை அவங்க வந்து வீட்டுல மட்டுமில்லை இங்கேயும் செய்ய வேண்டும். அதே மாதிரி அவர்களுடைய ஏதாவது பழைய கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் அதெல்லாம் நாங்கள் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றோம். அது போன்றவர்கள் வேட்டையாடுறபடினால அந்த ஈட்டின்னு சொல்லி ஒன்று இருக்கு, தெரியுமா தெரியல, அதை நான் என்னுடைய கருத்துல சொல்லவில்லை. நிறைய நாய்கள் வளர்ப்பார்கள். நாய் சென்று மிருகங்களை சுத்தி வளைத்து நிற்கிற பொழுது ஒரு ஈட்டி ஒன்று இருக்கும், அதை வந்து தடியில இறக்கியிருப்பாங்க. அவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி 10 நாய் நின்றாலும் நாய்க்கு படாம ஒரு மானோ மறையோ பண்டிகை நின்றா இந்த முன்ன காலோடு சேர்த்து ஈரல பொத்து கொண்டு போற மாதிரி அவர் வீசுவார். தூரத்துல இருந்து வீசுவாங்க. சில நேரத்துல 2 மிருகத்தை கூட பொத்து கொண்டு போகும். என்னன்னு சொன்னா அவருடைய நாய்களையும் தாய் கொண்டு போகும். அவ்வாறான ஒரு சில கருவிகள் அவர்கிட்ட இருக்குது. தங்களுடைய கைகளாலே துப்பாக்கிகளை செய்கிற திறமைகள் அவர்களுக்கு இருக்கு வேட்டையாடுற. அவ்வாறு ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கு. அதை நாங்கள் சொல்லல, இப்ப ஞாபகம் வந்து அப்படின்னா நான் சொன்னேன். அவ்வாறு விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர்கள் வந்து திறமையும் பலமும் படைத்தவர். அதையும் நாங்கள் பாராட்டவர். ஃபாதர், சின்ன ஒரு கேள்வி உண்டு. ஃபாதர், இப்ப இவங்க இந்த பழங்குடி சமூகம் வாரத்துக்கு முன்னுக்குமே அலிகம்பை என்ற ஊர் இருந்ததா, இல்ல வருடத்துக்கு பிறகு அவங்க உருவாக்குன ஊர் தான் அலிகம்பை? இல்லைன்னு சொன்னால் இப்படித்தான், எங்களுக்கு அதுக்கு சரியான விளக்கம் வரவில்லை. இருந்தாலும் அலிகம்பை, அதாவது வந்து இவங்க இந்த அலிகம்பைக்கு மேல வந்து சிங்கள சகோதர சகோதரி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, இந்த கிராமத்துக்குள்ள அலின்னு சொன்னா யானை நமக்கு தெரியும், கமைன்னு சொன்னா கிராமம். அப்படி வந்து யானை நின்றபடியினால அந்த சிங்கள மக்கள் வந்து அலிகமேன்றத வந்து அலிகம்பேன்னு சொல்லி மாறுறதாக ஒரு சிலர் சொல்லுறாங்க, ஆக்டிவ் பண்றாங்க. அது முதல்ல இருந்துன்னு சொல்லி சொல்றாங்க. அது போன்று நம்முடைய ஆட்கள் வந்து அப்படி வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. எது உண்மைன்னு சொல்லி எனக்கு இன்னும் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அது போன்று இவங்க பேர்ல பாத்தீங்கன்னு சொன்னா சரியான ஒரு சிரிப்புக்குரிய நாட்களுக்குரிய பேரா தான் இருக்கும். கோமாளி, வெங்கிட்டக்கா, இங்கிட்டக்கா, நெடியவன், புரியவன், அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு ஒரு வித்தியாசமா தான் இருக்கு பேர்கள்லாம்.
அப்படினால அதற்குரிய காரணங்கள் எங்களால ஏன்னு சொல்லி அறிய முடியாமல் இருக்கிறது. இந்த கிராமத்தினுடைய பெயர் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். அது போன்று பாதிரியார் வந்தபடியினால தேவ கிராமம், தேவன் நமக்கு தெரியும், கடவுளை சொல்றது கிராமம், தேவ கிராமம் ரெண்டும் ஒன்றாக வந்ததாகத்தான் சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த எழுத்துலையும் சொன்னா அலிகம்பை தேவ கிராமம் இல்ல தேவ கிராமம் அலிகம்பை தான் நாங்க போடுவோம். நாங்க அலிகமே அலிகம்பேன்னு வந்து சொல்லி சொல்றாங்க. எது உண்மையோ நமக்கு இன்னும் ஆழமான ஆராய்ச்சிகளை செய்கிற பொழுதுதான் நம்மளால அதை அறிந்து கொள்ள முடியும். அதற்குரிய ஆதாரங்கள் இருக்கோ தெரியல, சில போல இருக்கலாம். ஏன்னு சொன்ன அந்த இடம் வந்து நிறைய புதையல்கள் இருக்கிற இடமாக இருக்கிறது. பல புதையல்கள் ஒரு சில இடங்கள் வந்து ஆராய்ச்சிக்குரிய இடங்களாக ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து தடுத்து வைத்திருக்கிறார்கள். பல புதையல் எடுத்ததாக சரித்திரங்கள் சொல்கிறது. நிறைய மலைகள் இருக்கிறது. அதுவும் ஒரு இந்த இடத்தினுடைய அடையாளமாக இருப்பதை எம்மால் பார்ப்பதாக இருக்கு. மிக்க நன்றி ஃபாதர். வேற யாருக்கும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். எது பிடிக்கும்? தமிழ் விளங்காதாக்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் இங்கிலீஷ். ஐ அம் ரெடி டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, பிரச்சனை கிடையாது. ஒன்று எந்த நேரத்திலையும் ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் ஃபீல் ஃப்ரீ. இல்லாட்டி எனக்கு இது பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெடி டு டெல் வாட் ஐ நோ அபவுட் இதை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை உங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நாங்கள் சேர்ந்து பயணிப்போம், நல்லவற்றை செய்வோம். இன்னும் இந்த மக்கள் நிறைய விஷயம் முன்னேற வேண்டியிருக்கிறது. முன்னேறுகிற பொழுது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நாங்களும் சந்தோஷப்படலாம். அது போன்ற ஒரு சில தீய விடயங்களை ஒன்று சேர்ந்துதான் நாங்கள் இல்லாமல் மது பிரியர்களை இன்னும் குறைத்தால் கிராமம் முன்னேறுவதற்கு சான்ஸ் இருக்கிறது. ஒரு ஆய்வின்படி சில நேரங்கள்ல என்னுடைய கிராமத்துக்கு இன்றைய பெறுமதியின்படி 3 லட்சம் பெறுமதியான மதுவை இறந்துகிறார்கள் சொல்லி ஒரு சில நாட்களில் இறந்துவதாக எனக்கு தகவல் கிடைத்தது. கவலைக்குரிய விஷயம். ஒரு நாளைக்கு 3 லட்சம். ஏன்னு சொன்னால் வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குடிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சில கொண்டாட்டங்கள் சொன்னால் அவ்வாறு அவர்கள் கொண்டு வந்தார். அதுக்குரிய பணம் எங்கிருந்து ஃபாதர் இது கிடைக்குது உங்களுக்கு அப்படி செலவழிக்கிறதுக்கு? குடி பழக்கம் வந்து நமக்கு வந்து மனச்சாட்சிக்கு சற்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். இந்த வயசு போன சின்னாக்கள் போனது நாங்க குறைச்சிட்டோம். இந்த ஊர் சுத்த போறோம்னு சொன்னா பிச்சை எடுக்க போறோம். சரியா? அப்ப போயிட்டு காலையில போவாங்க, உள்ளூர் வாகனம் 3 ஓடும், பட்டாலாம் போவாங்க. போயிட்டு அங்க இறக்கி விட்டு ஊர் சுத்த போறது. ஊர் சுத்த போயிட்டு அங்க கிடைக்கிற காசை கொண்டு வந்து, சில்லறை காசை கொண்டு வந்து ஆட்கள் கொடுக்கறத வந்து பார்ல சாராயம் வண்டி கொண்டு வர்றாங்க. கும்பலியாக்கள் கூட உழைப்பாங்க. இந்த காலங்கள் நெல்லு கட்ட போகணும்னு சொன்னால் ஒரு ஆம்பளை வந்து 5000 6000 உழைப்பாங்க. நெல்லு கட்ட போனா ஒரு ஆம்பளை. வரம்புசதுக்கு போனா அதுக்குரிய ஒரு 12 மணிக்கு போவாங்க, அதுக்குரிய 1000 2000 கிடைக்கும். புல்லு கொடுக்க போவாங்க. தொழில்கள் இருந்து கொண்டிருக்கும். வேட்டைக்கு போனாங்கன்னு சொன்னா சில நேரத்துல நல்ல வேட்டை சொன்னா 30,000 40,000 எடுக்கிறார்கள் இருக்கிறாங்க. சில நேரம் 5-6 பேர் வேணா பிரிச்சு எடுக்கிறார்கள் இருக்காங்க. காசு வந்து உழைப்பாளி. சிலர் வந்து அவ்வாறு குடிக்காதபடினால ஒரு சில பேருக்கு 2-3 டிராக்டர் எடுத்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காசு வந்து நிறைய இருக்கு. சில பேர் பிச்சை எடுத்து ஒரு சுத்த போயிட்டு எடுத்து பேங்க்ல போட்டு காணி வேணும்னு ஆட்களும் இருக்கிறாங்க. நல்ல விஷயம் இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. சில பேருக்கு பேங்க் பேலன்ஸ் நாங்க போகணும்னு சொன்னால் எல்லாரும் இல்லை. எங்களுடைய கிராமத்தில் அதிகமானோர் பெரிய பேங்க் பேலன்ஸ் இருப்பதாக எங்களுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் இல்லை. அது போன்று ஒவ்வொரு நாள் சாப்பிட வழி இல்லாம ஒரு சில குடும்பங்களும் இருக்கு. ஒரு சுத்த போயிட்டு கொடுக்குற காசை கொண்டு வர்றது, இல்லைன்னு சொன்னா ஒரு சில காயங்கள் இருந்தா வருத்தங்கள் அதை காட்டிட்டு எடுத்து வந்து சாராயத்தை வண்டி குடிக்கிறது, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. சில பேர் வந்து பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புறது இல்லை. நாங்க போயிட்டு அதுக்குரிய முடிவுகள் இல்லாட்டி ப்ரொபேஷன் ஆபீஸ்ல கதைச்சா கூட சரியான தீர்வுகள் எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. ஒரு குடும்பத்துல எல்லாம் 4 ஆம்பளை பிள்ளைகள், மூத்தவனுக்கு 17, மற்ற ஆளுக்கு 15, 12, 8. 2 மூத்த பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போறது இல்லை. நாங்கள் நிறைய விஷயம் முயற்சி பார்த்தா முடியாம போய்விட்டது. அடுத்த 2 போறது குறைவு. எத்தனை நாளைக்கு நாங்க ஒரே வீட்டை தரிசிப்பது சொல்லுவது விஷயம். காலையில அம்மா பிச்சை போயிடுறது, அப்பா வீட்டை போயிடுறது, அவங்க சாப்பிட்றாங்களா குடிக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறாங்க. நான் பொலிசுல கூட பிடிச்சு கொண்டு கொடுத்தது அவ்வாற வேலை பார்ப்பது, ஒவ்வொரு நாளும் குடிக்கிறாங்க. காரணம் பிச்சை எடுக்க போவது, வீட்டைக்கு செல்வது, குளிர்க்கு போவது,
கொண்டு வந்து குடித்து விட்டு படுப்பது. அது போன்றவர்களுடைய அந்த பாலியல் வளர்ச்சி சற்று அபூர்வம். 5ஆம் ஆண்டிலே காதல் சோடிகளை நாங்கள் இனங்காண்ற சூழ்நிலை இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு 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 செயல்பாடாக இருப்பதை என்னால் பார்க்க முடியாது. இப்படி நிறைய அவருடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமான நிறைய விஷயங்கள் இருக்குது, கதைச்சு கொண்டே போகலாம். இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறோம். அவருடைய வளர்ச்சி வந்து அபூர்வமான வளர்ச்சி. பல இடத்துல கதைச்சு கொண்டிருக்காங்க அவங்களுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சி. மிக்க நன்றி ஃபாதர். நல்லதொரு கலந்துரையாடல் எங்களுக்கு தந்தமைக்கு. மிக்கதொரு நல்லொரு விளக்கம் அலிகம்பை சமூகத்துக்குரிய கலை கலாச்சாரங்கள், அவங்களுடைய இப்ப நடப்பு விஷயங்கள், இப்ப அவங்க எப்படி முன்னேறி கொண்டிருக்காங்க, முதல் அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை, தற்போதைய வாழ்க்கை, முன்னேற்றகரமான விடயங்கள், மற்றது என்னென்ன ஆவணங்கள் ஆவணப்படுத்திருக்காங்க என்பதை பல தகவல்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு கலந்துரையாடல் எங்களுக்கு தந்ததுக்காக எங்களுடைய நூலகம் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் சார். மிக்க நன்றி. ஓகே, நானும் இங்க இருக்கிற அருட்தந்தை பங்கு நிர்வாகம் அலிகம்பை தேவகிராம மக்கள் சார்பாக எமது மக்களையும் மக்களாக கருதி நூலகம் என்று சொல்லுகிற இந்த நிகழ்வு மூலமாக ஆவணப்படுத்துவதற்கு நீங்களாக முன்வந்து முயற்சி செய்தமைக்கும் இதை செயல்பாட்டில் காட்டியமைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்வு மூலமாக நான் கிட்ட பார்த்தேன் 17 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க, குறைஞ்சிட்டு. பங்கு பற்றிய அனைவருக்கும் கேள்விகளை அவளோடு கேட்டு அறிந்து கொண்ட உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நிச்சயமாக அதற்குரிய பலாபலன் நமக்கு கடவுள் எல்லாரும் வழிபடுகிற கடவுள் நமக்கு கொடுப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்து பயணிங்கள், அல்லது நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நல்லவற்றை செய்வோம், நிச்சயமாக நல்லவை நடைபெறும். நமது கிராமம், நாடு, பிரதேசம் முன்னேறும். Thank you so much for spending your precious time with me, more than I think 1 hour. So thank you so much. That's all I can say. எல்லாரையும் கடவுள்.